என்ற உசுருக்காக எதை வேணாலும் செய்வானப்பா. கலங்குதையா உன்னை அடைய என்ன கொடுப்பேன் வந்து போறப்பேன் நீ அன்பா உனக்கு அதிகண்டா. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறது, இந்த வீடியோக்குள்ள ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஒன்று பீட் மார்க் லிங்க்கு, ஒன்று வந்து எஃபெக்டோட லிங்க்கு. அதை வந்து நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ். அதில் 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட்னா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, பீட் மார்க்கு, இன்னொன்று வந்து சேக் எஃபெக்ட்னு ஒன்று கொடுத்துருப்பேன். இப்போ வந்து அந்த பீட் மார்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். டெக்ஸ்ட்டுக்கெலாம் நான் வந்து எஃபெக்ட் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இமேஜ் வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த பீட் மார்க் பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்லாம் முடிஞ்சு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அந்த கரெக்டாக அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் போகணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இமேஜை டச் பண்ணிட்டு இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி எப்பில் கம்போசிஷன் ஏரியா இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம இமேஜ் செட் ஆயிடும். இப்போ நீங்கள் இதே மாதிரி இந்த பீட் மார்க்கை ரைட்டாக இந்த ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு இந்த ஏரோவை டச் பண்ணிங்கன்னா இந்த பீட் மார்க் வரையும் வந்து இமேஜ் வந்து டச் பண்ணால் இமேஜ் வந்து மாறிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம், இதே மாதிரியே நீங்கள் வீடியோட கடைசி வரைக்குமே வந்து இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜும் உங்கள் ஃப்ரெண்ட் இமேஜும் மாற்றி வந்து நீங்கள் வந்து அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதை வச்சு தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டூபிள் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி லேயர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டூபிள் சிம்பிள் இருக்கா, அதை டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ஏரமாக இருக்குது பார்த்தீங்களா, டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு உள்ளதையும் கடைசி உள்ளதையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து ஆட் பண்ணிட்டீங்களா. இப்போ வந்து என்னதுன்னா நான் இங்கே டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கேன் முதல்ல, அந்த 2 இமேஜ் டபுள் பீட் மார்க். இப்போ நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் வச்சுட்டு இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இன்னொரு இமேஜ் ஆட் ஆயிடுச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுறதுனா அடுத்த 2 பீட் மார்க் கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிம்பிள் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி டூப்ளிகேட் லேயர் பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு இந்த சேகப் ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த டூப்ளிகேட் சிம்பிளில் போயிட்டு இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற பீட் மார்க்கு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும் எஃபெக்ட் கொடுத்துருக்குறோம். அடுத்து இந்த 2 இமேஜ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு திரும்ப அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த பேஸ்ட் ஸ்டைலில் இந்த ஏரோவை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் உள்ளதையும் கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த 2வது இமேஜ் இருக்குது அதை விட்டுருங்க. அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடுத்து 2 பீட் மார்க் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு பீட் மார்க் வச்சுட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த டூப்ளிகேஷனில் டச் பண்ணி இந்த பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா போதும் இமேஜ் வந்து அந்த எஃபெக்டோட இது அந்த ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேகப் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு திரும்ப அந்த
லேயரை டச் பண்ணி காப்பி லேயர் அது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா 2 இமேஜுக்கு நம்ம அந்த எஃபெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி திரும்ப அந்த டூப்ளிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி இங்கே கீழே பேஸ்ட் செல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை அந்த பக்கத்தில் டச் அந்த ஏரோவை டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் உள்ளதையும் கடைசி உள்ளதையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூபிள்ஸ் டச் பண்ணி டூபிள் லேயர் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா போதும், இது வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு திரும்ப அந்த ப்ராஜெக்ட் சேகர்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எஃபெக்ட் கொடுத்தாச்சு, ரெண்டாவது எஃபெக்ட் கொடுத்தாச்சு, மூணாவது கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை டச் பண்ணிட்டு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம வந்து இதை தான் அந்த எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு இந்த சைடில் 3 டாட் டச் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இமேஜ் முடிஞ்சு அடுத்து ஒரு இமேஜ் வருது பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்ப அந்த பீட் மார்க்கோ அந்த சேகர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா மேலே டூபிள்ஸ் மேலே அதை டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு திரும்ப அந்த டூபிள்ஸ் மேலே டச் பண்ணி கீழே அந்த ஏரோவை டச் பண்ணி ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி இந்த இமேஜுக்கு நீங்கள் அதே மாதிரி கொடுங்க. ஒரு டைம் நம்ம ஆஃப் பண்ணால் போதும், அடுத்து பேஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு இமேஜ் இருக்குது, இந்த இமேஜுக்கு மட்டும் தான் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னா அதுக்கு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க சேகர்விட்ட. இது பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு ஒரு 2 எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 எஃபெக்டை வச்சு ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு இதில் போய்ட்டு இந்த டூப்ளிஸ் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இது வரைக்கும் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, இந்த இமேஜுக்கு டச் பண்ணி இந்த டூப்ளிஸ் டச் பண்ணி இந்த பேஸ்ட் ஏரோ டச் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளதையும் கடைசி உள்ளதையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த முதல் இமேஜ் கொடுத்தாச்சு, அது 2ஆம் இமேஜ் விட்டுருங்க. 3ஆம் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி கடைசி இமேஜ் இருக்குங்க, இதே மாதிரியே ஒரு இமேஜ் விட்டு இந்த எஃபெக்டை நீங்கள் கொடுங்க. இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு திரும்ப அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கடைசி வந்தீங்கன்னா கடைசி ஒரு எஃபெக்ட் தான், இந்த எஃபெக்டை டச் பண்ணி இதே மாதிரி காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கடைசி வந்துடும். கடைசிக்கு வந்துட்டு இந்த இமேஜுக்கு அடுத்த இமேஜ், இந்த இமேஜ் நம்ம எஃபெக்ட் கொடுத்தா அடுத்த இமேஜ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, எந்தெந்த இமேஜுக்கு விட்டுருக்கோமோ அந்த இமேஜுக்கு எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீங்கள் ரிவ்யூ ஒரு 2 அடுத்த